கைஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு இயல் சொல்லியிருக்கோம். அதாவது 6th வந்து இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 6th 7th வந்து டேர்ம் 1ல் இயல் 1, 8th வந்து இயல் 1, 6th சயின்ஸில் வந்து டேர்ம் ஃபுல்லாகவே அந்த சயின்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேர்ம் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், அது வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரு மே ஆர் ஜூன் ஜூலை எப்படின்னா இருக்கலாம். ஸோ அப்படி எழுதுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இயர் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் ஜனவரிலேருந்து ஏன் படிக்கிறோன்னா நமக்கு அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நோபல் பிரைஸ் ஆகட்டும், அப்புறம் அதாவது தமிழக எழுத்தாளர்களுக்கான பரிசு ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து ஜனவரிலேருந்து கவர் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஜனவரிலேருந்து 2025 ஜனவரிலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து மொத்தமாக 57 டெஸ்ட்டு. ஸோ 57 டெஸ்ட் முடிக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 மந்த்தை தாண்டி இருப்பீங்க. நாங்கள் வந்து கடைசியாக அந்த டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதெல்லாமே ரிட்டன் வந்து கொண்டு வந்துடும் எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும். ஏன்னா இதில் வந்து இந்த ஷெடியூலில் வந்து டிசம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் டிசம்பருக்கு அப்புறம் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் அந்த நம்ம அதுக்கப்புறம் வர ஜனவரி, பிப்ரவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் ஐஃபோன் போட்டு கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஷெடியூலில். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து 75 கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின்லாம் வந்து டோட்டலாக ஸ்கூல் புக் ஃபுல்லாக எடுத்துட்டோம் எங்கள் டீமை வச்சு. ஸோ பட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ணணும். இப்போ அதுக்கான மேக்கிங் நான் தான் பண்ண போகிறேன். என்னென்ன எதில் எவ்வளோ கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஓரலாக சொல்லலை. ஏன்னா 75 அப்படின்னு சொல்லியிருக்கோம் டெஸ்ட் 1ல். இப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 ஆகட்டும், 2 எக்ஸாம்லையுமே தமிழ் வந்து ரொம்ப மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து நம்ம 75 கொஸ்டின் இப்போ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கேட்குறோம்னா 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழில் இருந்திருக்கும். 6th 7th 8th மூணுலேயுமே இயல் ஒரு இயல் அதுலேருந்து டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம அப்ளிகேஷனில் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் எல்லாமே அடுத்த டாபிக் சொல்லிடுறேன். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா சுருக்குங்கிற டாப்பிக்கில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் 10 கொஸ்டின் கிடைக்கும். ஸோ அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கிடைக்கும். ஸோ சயின்ஸில் 5 கொஸ்டின் கிடைக்கும். மொத்தமாக உங்களுக்கு தமிழில் 50, கரண்ட் அஃபேர்ஸ் 10, மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் 10, 70 ஆச்சு. இன்னொரு 5 கொஸ்டின் வந்து சயின்ஸில். ஸோ சயின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. மொத்தமே 5 மார்க் தான் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதனால் 5 கொஸ்டின் மட்டும் இதில் கேட்குறோம். ஸோ அடுத்தது இப்போ இந்த டெஸ்ட்டில் சயின்ஸ் கேட்குறோன்னா அடுத்த டெஸ்ட்டில் வந்து சோசியல் சயின்ஸ் ஒரு டேர்ம் வரும். ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஷெடியூல் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் PDF கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷெடியூலை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் எனது மணித்துளிகள் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இருந்தே உங்கள் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம என்ன தான் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மேஜராக அதை மட்டும் தான் பேசுகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குரூப் 4ல் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டாங்கன்னு. பட் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கேட்டது தான். ஸோ நம்ம என்ன தான் அவுட் ஆஃப் சிலபஸை தேடி படித்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணாமல் நம்ம அவுட் ஆஃப் சிலபஸுக்கு போகிறது ரொம்ப அது சரியான முறையில். அதனால் ஸ்கூல் புக்கை வச்சு கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வெரி பிகினிங்லேருந்து போகிறோம். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்கணும்னே தெரியல, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச். ஸோ ரொம்ப அஃபோர்டான ப்ரைஸில் தான் அவங்க டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வர 9ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் வந்து நான் வந்து இதெல்லாம் அலைன் பண்ணி உங்களுக்கு 75 கொஸ்டின் வந்து செட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸில். ஏன்னா இது நானே எடுக்க முடியாது எல்லா கொஸ்டின்ஸையும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் இருக்க நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியலில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண பசங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களிருந்து தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த கொஸ்டின் பேப்பரே மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் என்னங்கிறத வந்து ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணல, நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போய் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அது அப்படி தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம் அதோட என்ன டீப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எடுக்கிறோம். அதனால் எனக்கு சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஸ்கூல் புக்குடைய எந்த இடத்துல எடுத்துருக்கோம், எந்த டாப்பிக்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். டெஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரெடி தான். பட் அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டர்டே ஒரு சாட்டர்டே சண்டே இந்த டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் சாட்டர்டே வந்து 9th ஆகஸ்ட்டில் வருது. ஸோ 9th ஆகஸ்ட் மார்னிங் 9 மணிக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பே பண்ணாதவங்க எல்லாருமே பார்த்துக்கலாம், எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். பட் அது எதுக்காகனா நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டணும். நீங்கள் அது தெரிஞ்சதானே உங்களால் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் எல்லாருக்குமே ஃப்ரீ. அடுத்தது சண்டே மார்னிங் போகிற டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் போகிற எல்லா டெஸ்ட்டுமே பெய்டு டெஸ்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யார் பே பண்ணீங்களோ அவங்க மட்டும் தான் அந்த மீதி டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். பட் பே பண்ணாமே நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ வர சாட்டர்டே மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் ப்ராக்ரஸ் போயிடலாம். எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த நாங்கள் மேக் பண்ணுற கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டோடு எது பொருளாதார கட்டமைப்பின் கூறு அல்ல அப்படின்னு கேட்குறோம். தொலைத்தொடர்பு, வீட்டு வசதி, போக்குவரத்து, நீர்ப்பாசனம். ஸோ பொருளாதார கட்டமைப்புங்கிறது என்னென்ன, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வியூ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த சொல்யூஷனை பார்த்துக்க முடியும். அது வரைக்கும் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு தெரியாது. ஒன்லி ஆப்ஷன்ஸ் அது மட்டும் தான், அது கொஸ்டின் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் எந்த டெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போது தேர்ட் கொஸ்டின், எஸ் இப்போ 4ஆம் நிலை தொழில்கள் என்ன, பொதுவாக நகரங்களில் அதிகமாக பயன்படும் தொழில்கள் என்னென்னு கேட்டிருக்கோம். 4ஆம் நிலை தொழில்கள் சொல்கிறோம். அதில் என்னென்ன 4ஆம் நிலை தொழில்கள்லாம் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் திரும்ப புக் எடுத்து பார்த்தா கூட எந்த ஏரியாவில் நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிறது கரெக்டான வே தானா, நம்ம சரியாக படிக்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் பேட்ச்.